உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். ஒரு நிமிடம் நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்புக்கு அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த வசனத்தின் மூலமாக நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். அருமை ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. வேதம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. வனாந்தரம், அந்த இடத்துக்கு பேர் என்ன? வனாந்தரம். எந்த சோதரம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வனாந்தரம் இருக்கிறது. வனாந்தரம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, யாருமே இல்லாத இடம் தான் வனாந்தரம். இல்ல, நீ யாரால் ஒதுக்கப்படுகிறாயோ அது வனாந்தரம். எல்லோருக்கும் நடப்பது உனக்கு நடக்கவில்லை என்றால் அது வனாந்தரம். எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதற்கு பெயரும் வனாந்தரம். ஹல்லேலூயா. அப்ப தேவன் அந்த வனாந்தரத்திலே வந்து விட்டார். தேவனுடைய ஆவியானவர் அந்த வனாந்தரத்துக்குள்ளே பிரவேசித்தால் அந்த இடம் என்னவாய் மாறுகிறது? செழிப்பான. எப்படி? செழிப்பான. உன் வாழ்க்கை செழிக்கும், உன் குடும்பம் செழிக்கும், உன் பிள்ளைகள் செழிப்பார்கள். ஹல்லேலூயா. செழிக்கிறது மாத்திரம் இல்ல, 18வது வசனத்தை வாசிங்க. அதிலே என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் எப்படி இருக்கும்? அமைதியாய் தங்கும். எப்படி குடியிருப்பாங்களா? அமைதியான இடங்களிலே அவர்கள் குடியிருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, வனாந்தரத்திலே நீ தேவனை எப்படி பிடித்துக் கொள்ளுகிறாய்? வனாந்தரத்திலே நீ தேவனை எப்படி பிடித்துக் கொள்ளுகிறாய்? அதுதான் உனக்கு ஆசீர்வாதத்தில் கொண்டு போய் நிறுத்தும். ஆசீர்வாதத்தில் தேவனை யாரும் பிடித்துக் கொள்ள முடியாது. ஆசீர்வாதத்துல தேவனை யாரும் பிடித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு வனாந்தரத்தை வைத்திருப்பார். அந்த வனாந்தரத்தில் அவரே கூட வருவார். அல்லேலூயா. வாசிங்க சோதரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அல்லேலூயா. இப்போ ஈசாக்குடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால் பஞ்சத்தில் இருக்கிறது. இந்த பஞ்சம் இதற்கு முன்னே வந்திருக்கிறது. எப்போது என்றால் அவன் சிறுவனாக இருக்கிற போது. அல்லேலூயா. எப்போது என்றால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஒரு பஞ்சம். ஒருவேளை அவர் சிறுவனாய் இருந்திருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருந்திருக்கலாம். நம்ம வீட்டுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி இப்படிதான் நடந்தது சொல்லுவோமா இல்லையா? அல்லேலூயா. இங்கே ஆவியானவர் அதை மென்ஷன் பண்ணி சொல்றார். பஞ்சத்துல என்ன நடந்திருக்கிறது? ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்துல என்ன ஆயிடுச்சு? உண்டாயிருச்சு. அல்லேலூயா. அப்ப வனாந்தரம் இல்லாமல் நீ இல்லை. வனாந்தரத்தில் போஷிக்காமல் கர்த்தர் உன்னை விடுவதும் இல்லை. அல்லேலூயா. அடுத்து அவர் என்ன சொல்றாரு? அப்பொழுது ஈசாக்கு கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி எங்க போக கூடாது? ஏன் எகிப்துக்கு போக கூடாது? அல்லேலூயா. நீ எகிப்திற்கு போனால் தேவனுடைய திட்டத்தை விட்டு நீ விலகி விடுவாய். உனக்கு என்ன நெருக்கடி வந்தாலும் நீ சபையை விட்டு வெளியே போனால்
சொல்லி சொல்லுகிறார். குறிப்பா என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? எகிப்துக்கு போகாமல். இந்த எகிப்து என்பது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷனை வைத்திருக்கும், ஒரு சோர்ஸை வைத்திருக்கும். எல்லாம் முடிந்த பிறகு ஒரு வார்த்தை சொல்லும், விதி அப்படித்தான் நடக்கும் என்று. ஆமென். நீ அத சபையிலே இருந்து விதி அப்படிதான் நடக்கும் நினைச்சேன்னா கர்த்தர் நடக்க விட மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் எங்கே போய்விட்டாராம்? எகிப்துக்கு சென்று விட்டார். எகிப்துக்கு போயிட்டார். ஆனா அதுதான் ஆண்டவர் சொல்றார், நீ எகிப்துக்கு என்ன செய்யணும்னா போகாமல் நான் உனக்கு சொல்லும். அப்ப சபையில கர்த்தர் உனக்கு சொல்லுகிற வார்த்தைக்கு நீ எந்த அளவுக்கு இடம் கொடுக்கிறாயோ அந்த அளவுக்கு அது ஆசீர்வாதமாக மாறும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? செவி சாய்த்து இடம் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? இன்னைக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமா? அது கொஞ்சம் கேள்விக்குறி தான் பாஸ்டர். ஆமென். மகேஷ் சொன்னார், நான் சொல்லல. எப்படி பாடுனீங்களா? கொஞ்சம் பிராக்டிஸ் எடுத்து பாடணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்ல வருது. சங்கீதம் எப்படி வாசிக்கணும்? ஆமென். ஹல்லேலூயா. ஏன்? உன்னை நீ வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இத ஒரே ஆள் சொன்னா சங்கடம் இல்லையா? பாடுறதே பெருசு, பாஸ்டர் பாரு அப்படி சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. இன்னிங்க உங்களை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க போக வேண்டாம்? எகிப்துக்கு போக வேண்டாம். நான் சொல்ற தேசத்துல குடியிரு. நான் சொல்றத கேளு. ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறதை நீ கேட்பாயானால் தேவன் உன்னை ஆசீர்வதிக்காமல் விடுவதில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, அதுல 12வது வசனத்தை வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம என்ன நினைக்கிறோம்னா, பாஸ்டர் இன்னைக்கு ஜெபம் பண்ண நாளைக்கு ரிசல்ட் வருமா? எப்படி? இன்னைக்கு ஜெபம் பண்றேன், எனக்கு என்ன வேணும்? ஆனா இங்க என்ன சொல்றாரு? அந்த வருஷத்துல 100 மடங்கு அவனுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். யாரும் கொடுக்கல. அப்ப எந்த இடத்திலும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லமையுடையவர். கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்க வேண்டும். வனாந்திரத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். இடம் கொடுத்தால் இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவர். நீ பாருங்களேன், படிப்புல என்ன சொல்லுவாங்க? நீ 100க்கு 100 எடுத்தனா நான் இதை வாங்கி தரேன். நீ 100க்கு 100 சோதனம் பாஸ் ஆயிட்டேன்னா ஒரு டீச்சரே வந்து ஸ்டூடெண்ட்க்கு சொல்லுவாங்க, நான் செய்யறேன் அப்படிப்பாங்க. காரணம் என்ன? ஆமென். ஹல்லேலூயா. இங்க பாருங்களேன், நம்ம படிக்கும் போது எவ்வளவு மார்க்? பாஸ் மார்க் 35 இருந்தா போதும் இல்லையா? 35 இருந்தா போதும் பாஸ் ஆகிறதுக்கு. 34 வாங்கினா கூட பாஸ் ஆயிடுவான். ஹல்லேலூயா. ஆனா எவ்வளவு தேவை? இன்னும் 65 தேவை. ஆமென். ஹல்லேலூயா. 30, 60, 100 புதிய ஏற்பாடு, 100க்கு 100 பழைய ஏற்பாடு. ஹல்லேலூயா. எப்படிங்க? 100க்கு 100 தேவ ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். எதனால்? கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து செயல்பட்டதினால் பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் சொல்றார், எகிப்துக்கு போகாத. எங்க போகாத? இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறோம்? சபையிலும் இருக்கிறோம், எகிப்திலும் பயணிக்கிறோம். எகிப்தில் பயணிக்கிறவர்களுடைய வாழ்க்கை சமாதானத்தை காண்பதில்லை. ஆசீர்வாதத்தை காணும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஆசீர்வாதம் சமாதானத்துக்கு ஈடானது அல்ல. ஆசீர்வாதம் சமாதானத்துக்கு ஈடானது அல்ல. சமாதானமே எல்லா ஆசீர்வாதத்துக்கும் மேலானது. சங்கீத புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க.
ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன செய்யும்? உண்மையில இருக்கும். யார் மேல இருக்கும்? இப்ப ஈசாக்கு மேல இருந்துச்சா? எதனால இருந்தது? எகிப்துக்கு போகாம சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இவங்க அப்பா எகிப்துக்கு போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? எகிப்துக்கு போயிட்டாரு. ஒரு ஃபார்முலா ஏற்கனவே உங்க கையில இருக்கு. இன்னைக்கு உலகத்துல நீங்க எங்க போனாலும் ஒரு ஃபார்முலா சொல்லிடுவான். இதுக்கு இதான் சரியா இருக்கும், இதுக்கு இதான் சரியா இருக்கும்ண்டு. ஆனா ரட்சிக்கப்பட்ட நமக்கு எந்த ஃபார்முலாவும் கிடையாது. கர்த்தர் தான் நமக்கு ஃபார்முலாவா இருக்காரு. அல்லேலூயா. சபையிலே நிலைத்திருந்தால் இந்த தேசத்திலே என்ன செய்? குடியிரு. இந்த சபையிலே காத்திரு. அந்த வருஷத்திலே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமுடைய நாட்களில் அந்த பஞ்சம் எப்படி இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 12:10. அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்தில் தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். எங்க போறாரு? எகிப்துக்கு போயிட்டு வரும்போது என்ன கொண்டு வந்தாரு? அல்லேலூயா. வாசிங்க. அதிலே 16வது வசனத்தை வாசிங்க. அவன் நிமித்தம் தயையினான் கழுதைகளும் கிடைத்தது. ஆமென். இப்போ இவர் எங்க போயிட்டாரு? எகிப்துக்கு போயிட்டாரு. இப்ப பேர் குறிப்பிடப்படல, தெரிஞ்சுக்கங்க. பெயர் குறிப்பிடப்படவில்லை. வேலைக்காரரும் வேலைக்காரிகளும், நல்லா தெரிஞ்சுக்கங்க. வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் யாரு கிடைத்தாங்க? ஆபிரகாமுக்கு கிடைத்தாங்க. அதில் ஒரு ஆள் பெயர் தான் ஆகார். புரியுதுங்களா? சபையில் நீ நிலைத்திராவிட்டால் உன் ஆசீர்வாதத்தை இன்னொருவர் தட்டி செல்வது இயல்பாக மாறும். நீங்க சொல்றோம், நீங்க சபைக்கு வாங்க, சபையில நிலைத்திருங்க, சபையில என்ன செய்யுங்க? நிலைத்திருங்க, சபைக்கு கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. இப்ப ஆகார் எங்க வர்றாங்க? அவங்களுக்கு என்ன முன்னுரை கொடுக்கிறாரு? வேலைக்காரிகள். அவ்வளவுதான், வேற எந்த பேரும் கிடையாது அந்த அம்மாவுக்கு. அது வேற ஏதாவது பேர் இருக்கா? அல்லேலூயா. வேற எந்த பெயர் அந்த அம்மாவுக்கு கிடையாது. அல்லேலூயா. 16ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 16:1. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தார். வேலைக்காரியாக உள்ளே வருகிறார். எப்படி வர்றாங்க? அடுத்ததாக 2ஆம் இடத்துக்கு வருகிறார்கள். இப்பொழுதுதான் அந்த அம்மா பேர் வருது. இப்பதான் அந்த அம்மா பேரே வருது. இதுக்கு முன்னாடி எல்லாம் வரல. ஆனா அங்கிருந்து தான் வந்ததுக்கு அப்படிங்கிறது ஒரு குழு கொடுத்திருக்காரு. எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு பேர் என்ன? அடிமை பெண். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் சொல்றாரு நீ எகிப்துக்கு போகாத, எகிப்துல கொடுக்கிற நன்மைகளை தேடாத, உனக்கு வந்திருக்கிற பிரச்சனைகளுக்கு நானே தீர்வாக இருக்கிறேன். இயேசுவே தீர்வாக இருக்கிறார். யார் தீர்வா இருக்கிறது? இயேசுவே. வேதத்துல ஒரு பேர் இருக்குங்க, நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். உலகத்துல சொல்லுவாங்க இதுக்கு பரிகாரம் செய்யணுங்க, இதுக்கு அதை செய்யணுங்க, அதுக்கு இதை செய்யணுங்க. இந்த ஆண்டவர் சொல்றாரு நானே அதை செய்வேப்பா, நானே என்ன செய்வேன், அதை செய்வேன். தேவன் அதை செய்ய போதுமானவர்.
தேவன் அதை செய்ய போதுமானார். இப்ப இந்த அம்மா என்ன ஆயிட்டாங்க? சாராயினுடைய இடத்தை பிடித்துக் கொண்டார்கள். சாராயினுடைய இடத்தை பிடித்துக் கொண்டார்கள். அதிலே சோதரம் 7வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே, எங்க போற வழி, எங்க சந்திச்சு பேசுறான்? வனாந்தரத்திலே. நல்லா தெரிஞ்சுக்கங்க, கர்த்தருக்கு தேவை அவருக்கு கீழ்ப்படுகிற ஆளே தானே தவிர இன்னார் என்பது முக்கியம் அல்ல. ஆமென். ஊழியக்காரன் என்றோ விசுவாசி என்றோ உலகத்தான் என்றோ அவருக்கு வித்தியாசம் எல்லாம் கிடையாது. அவருக்கு தேவை கீழ்ப்படுகிற ஆள். யாரு? கீழ்ப்படுகிற, வேற யாருமே கிடையாது. இப்ப வனாந்தரத்துக்கு போகிற வழியிலே, வனாந்தரத்திலே தேவதூதன் சந்திக்கிறான். தேவதூதன் என்ன செய்றான்? சந்தித்தான். சந்திச்சு என்ன சொல்றான்? ஆசிங்க அடுத்த வசனம். என்ன பேர் வைக்கிறான்? சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வந்தாய், எங்கே போகிறாய் என்று கேட்டான். அவள் என் நாச்சியாராகிய, ஒரு நிமிஷம், இன்னைக்கு இருக்க அந்த வார்த்தை தமிழ்நாட்டுல சொல்றாங்களா? நாச்சியார். ஆமென். அல்லேலூயா. தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் நம்முடைய வேதத்திற்கும் ஏக சம்பந்தம். என்ன சம்பந்தம்? ஏக சம்பந்தம். அல்லேலூயா. சொல்றாங்க நாச்சியாரை விட்டு ஏன் எஜமான் எழுதிருக்கலாம்ல? அல்லேலூயா. சொல்றாங்க நான் நாச்சியாரை விட்டு என்ன செய்றேன்? ஓடி போறேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ என்ன செய்? உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்ப போய் அவள் கையின் கீழ் எப்படி இரு? சபையிலே அடங்கி இருக்க வேண்டும். சபையை அடக்கி இருப்பதில் பிரயோஜனம் இல்லை. தேவன் யாரோடு இருப்பார் என்றால் கர்த்தருக்கு அடங்கி இருக்கிற பிள்ளைகளோடு இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. வனாந்திரத்திலே நாம இன்னைக்கு பார்க்கிற தலைப்பு என்ன? வனாந்திரம். அதுக்கு பேர் என்ன? வனாந்திரம் என்றால் உன் கையில காசு இல்லைனாலும் அது வனாந்திரம் தான். உன்னை விட்டு உற்றார் உறவினர் விலகி சென்றாலும் அது வனாந்திரம் தான். உனக்கு கிடைத்த வேலை, நீ செய்த வேலை உன்னை விட்டு சோதரம் இல்லாமல் போனால் அது வனாந்திரம் தான். அல்லேலூயா. ஒருவேளை உனக்கு பலவீனம் வந்து விட்டாலும் அது வனாந்திரம் தான். அல்லேலூயா. இந்த வனாந்தரத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்து, தேவனுடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்து தன் ஆட்சியாரிடத்திலே போய் அவள் தங்கி எப்படி இருக்கிறார்? அடங்கி இருக்கிறார். சபையில நீ அடங்கி இருந்தால், எப்படி அடங்கி இருந்தால் தேவன் உன்னை பார்த்து கொண்டிருப்பார். அல்லேலூயா. சபையில நான் அடங்காம இருந்தா பிசாசு என்ன பார்த்துக்கிட்டு இருக்கும். நான் சொல்ற வேலையை கரெக்டா செய்யறப்பா. நீங்க எப்படி? நான் சொல்ற வேலையை கரெக்டா செய்யற. எல்லாரும் பாடுறாங்க, நீ பாடாம இருந்து சொன்ன, நீ அதை கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்க. எல்லாரும் பைபிள் வாசிக்கிறாங்க, நீ என்ன செய்ய? படிக்காதுன்னு சொன்ன, அதை கரெக்டா கீப்பப் பண்ற. நீ நல்ல பையன் அப்படின்னு அது என்ன செய்யும்? நம்மளை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்துல பிசாசு எங்கேயோ இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்கேயோ? ரட்சிக்கப்பட்டவன்ட்ட சபையிலையும் வந்திருக்கும். அல்லேலூயா. எங்க வந்திருக்கும்? சபையிலையும் இருக்கும். அதுதான் சத்தியம். அல்லேலூயா. அசுத்த ஆவியை கொண்ட மனிதன் தேவாலயத்தில் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்ப நான் யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கிறேன்? கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆகார் அடங்கி கீழ்ப்படிந்திருந்தார். அடங்கி கீழ்ப்படிந்திருந்தார். அவளுக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்தார். என்ன சொன்னார் தெரியுங்களா? அடுத்த வசனம் வாசிங்க. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். என்ன செய்வேன்? சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். மறுபடி வந்திருந்தது யாருக்கு வந்திருக்கணும்? சாராளுக்கு தானே வந்திருக்கணும். ஆபிரகாம் என்ன செய்தாரு? எகிப்துல தங்க போனாரா? அல்லேலூயா. அதாவது நம்ம பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை தேடினாரா? அந்த பிரச்சனையோட இன்னொரு ஆசீர்வாதத்தை
சோதரன் இழக்கக்கூடிய சூழல் வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது வேதத்துல பெயர் சொல்லி பிறந்த மனுஷன் தான். அதுக்கப்புறம் தான் ஈசாக்கு, அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? நீ உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். அவளை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய். நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய். ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் யாருக்கு வந்துருச்சு? இஸ்மவேலுக்கு வந்துருச்சு. எந்த இடத்துல ஆண்டவர் பிடிச்சுக்கிட்டா? வனாந்தரத்துல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபை உனக்கு வனாந்தரமாகத்தான் தெரியும். நீ நினைக்கலாம், பாஸ்டர் நாங்க வந்து என்னத்தை கண்டேன், எனக்கு என்ன கிடைச்சது? ஹல்லேலூயா. உனக்கு எல்லாம் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. எல்லாம் கிடைக்க கர்த்தர் என்ன செய்வாரு? அந்த தேசத்திலே, பஞ்சம் நிறைந்த தேசத்திலே, அந்த தேசம் எப்படிப்பட்டது? பஞ்சம் நிறைந்த தேசத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து காத்திருந்து செயல்பட்டு அவன் அறுவடையை மேற்கொண்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே வனாந்தரத்திலே ஆகார் கர்த்தரை பிடித்துக் கொண்டார். ஆகார் யாரு கீழ்ப்படிஞ்சாங்களோ இல்லையா? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார், சபைக்கு கீழ்ப்படுகிறார், தன் நாச்சியாருக்கு கீழ்ப்படுகிறார். அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன் வயிற்றுல இருக்கிறது, நீ கர்ப்பமா இருக்கிற ஒண்ணு, அது என்னவா இருக்கு? குழந்தை ஆண் பிள்ளையா இருக்கு. எல்லாமே சொல்றாரா? ஹல்லேலூயா. அதே தேவன் இன்னொரு முறை அவரை சந்திக்கிறார். வாசிங்க 21ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபா வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். என்றைக்கு உன்னை விட்டு எல்லோரும் விலகுகிறார்களோ அதற்கு பெயர் தான் வனாந்தரம். ஹல்லேலூயா. ஆனால் தேவனை விட்டு அவள் விலகவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆபிரகாம் விட்டு வந்துட்டா, சாராயை விட்டுட்டு வந்துட்டா. ஆனா யாரை விட்டு விலகல? ஏசப்பா விட்டு விலகல. பெயர்சபா வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாலே தவிர அவள் எகிப்திற்கோ எங்கேயும் ஓடவில்லை. புரியுதுங்களா? ஆபிரகாம் எங்க ஓடினாரு? எகிப்துக்கு ஓடினாரு. ஆமென். ஆனா ஆகார் எகிப்துக்கு ஓடி இருக்கணும் இல்ல? பெயர்சபா வனாந்தரத்துல, பெயர்சபா வனாந்தரம் ஆவிக்குரிய ரகசியம், ஆவிக்குரிய ரகசியம். ஹல்லேலூயா. அப்ப பெயர்சபா வனாந்தரத்திலே அவள் என்ன செய்றா? அலைந்து திரிகிறாள். வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் அந்த சபை நமக்கு போதுமானது. ஹல்லேலூயா. அப்ப அலைந்து திரியும் போது என்ன நடக்குது? அடுத்த வசனத்தை வாசிங்க. துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு விட்டு சத்தமிட்டு என்ன செய்தார்? அவள் எந்த ஒரு காரியத்தையும் பின்புலத்தையும் நாடவில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இயேசுவை மட்டுமே தரிசிக்கிறாள், தேடுகிறாள். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு ஒரு சில ரோல் மாடலாக இவள் இருக்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து, இங்கே அம்புபாயின் தூரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அங்கே கல்லறை தூரம் அவர்களை விட்டு அப்புறம் போய் ஜெபித்தார். எடுத்துக்காட்டு இதெல்லாம். ஹல்லேலூயா. அப்ப அவள் என்ன சொல்லி ஜெபிக்கிறாள்? என் குழந்தை சாகிறதை நான் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன் என்று அவள் அழுது ஜெபிக்கிற போது அடுத்த வசனத்துல கர்த்தர் என்ன பதில் கொடுக்கிறாரு? தேவன் பிள்ளையின் சத்தம், நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தா உன் பிள்ளையின் சத்தம் கர்த்தருக்கு கேட்கப்படும், கர்த்தருடைய சத்தம் பிள்ளைக்கு
இன்னைக்கு நாம கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறோமா? ஹல்லேலூயா. சிம்பிளா பைபிள் படிக்கிறோமா, செபிக்கிறோமா, அல்லது நம்ம நேரத்தை எப்படி செலவிடுகிறோம்? கர்த்தர் பார்ப்பார். அதை சரி செய்து கொள்ளுங்கள். ஆமென். அதை என்ன செய்யுங்க? சரி செய்து கொள்ளுங்கள். பாருங்க, ஆகார் அழுது கொண்டிருக்கிறாள். ஆகார் அழுது கொண்டிருக்கிறாள். அம்புபாயின் தூரத்திலே தன் பிள்ளை கிடக்கிறது. அது எதற்கு எதிராக இருக்கிறது என்றால் மரணத்துக்கு எதிராக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இரண்டு பேரையும் பார்க்கிறார். தேவன் என்ன செய்றாரு? ஆகாரையும் பார்க்கிறாரு, பிள்ளையும் பார்க்கிறாரு, பதிலும் கொடுக்கிறார். இதுதான் சபை. ஹல்லேலூயா. பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து இப்ப எப்படி சொல்லி கூப்பிடுறாங்க? அடிமை பெண் என்ற பெயர் நீக்கப்படுகிறது. வனாந்தர வழியிலே வரும்போது உனக்கு இந்த உலகம் என்ன பெயர் வேண்டுமானாலும் வைத்திருக்கலாம், என்ன பெயர் வேண்டுமானாலும் வைத்திருக்கலாம், ஆனால் தேவன் வைக்கிற பெயரே நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. இப்பொழுது அடிமை பெண் என்று சொல்லப்படவில்லை, எகிப்து தேசத்தால் என்று சொல்லப்படவில்லை, எகிப்திலிருந்து சோத்திரம் அடிமையாக வந்தவள் வேலைக்காரி என்றும் சொல்லப்படவில்லை. இங்கே சொல்லப்படுவது, தேவதூதன் சொல்லுவது பியூரா சொல்றான், ஆகாரே. எப்படி சொல்றான்? ஆகாரே. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய திட்டத்துக்குள்ள ஆகார் முழுமை அடைஞ்சிட்டாங்க. தேவனுடைய திட்டத்துக்குள்ள ஆகார் என்னவாகிறாங்க? முழுமைப்படுகிறார்கள். இதற்குத்தான் சபையில் காத்திருப்பது, சபைக்கு கீழ்ப்படிவது, சபையிலே செயல்படுவது. ஆமென். அது வனாந்தரமா தான் இருக்கும். அது எப்படி இருக்கும்? வனாந்தரமா தான் இருக்கு. எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. அங்க எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தவளை பார்த்து என்ன சொல்ற? அன்னைக்கே பத்திரம் இருந்தது தெரியுங்களா? ஆபிரகாமுடைய நாட்கள்ல பத்திரம் பதிஞ்சாங்க அப்படின்னா கோர்ட் இருந்திருக்கும். உண்மைதானே? அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கோம்? பிள்ளை கூட்டிட்டு லாயரை பிடிச்சு நியாயாதிபதிகிட்ட போயிருக்கலாம். என் பிள்ளைய நீ வச்சு விட்டாருங்க, ஜீவனாம்சம் கொடுங்க கேட்கலாம்ல. ஹல்லேலூயா. நான் கர்த்தருடையவன். யாருடையவன்? கர்த்தர் எனக்காக அதை செய்வார். ஹல்லேலூயா. இப்ப கூப்பிடும் போது ஆகாரை என்று கூப்பிட்டார். அடிமை நுகம் முறிக்கப்பட்டது. அடிமை நுகம், பாவத்தின் நுகம், பாரத்தின் நுகம், வியாதியின் நுகம் முறித்து விட்டார் கர்த்தர். ஆகார்னு கூப்பிட்டாரா? அடுத்து என்ன சொல்றாரு? உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே நீ சரியாக ஜெபித்தால் உன் பிள்ளை உன் கரத்துக்குள் இருக்கும். நீ ஜெபம் பண்ணாம பெப்பன்னு உட்கார்ந்து இருந்தேன்னா உன் பிள்ளை உன் கரத்துல இருக்காது. அது உன் கையை பிடிச்சிருக்கும். அது புரிஞ்சிருக்கும். சொல்லணும், இந்த பொருள் வாங்கி தரியா இல்லையா? இப்ப பிள்ளைகள்லாம் எப்படி ஆயிட்டாங்க? டிமாண்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னது எனக்கு வேணும். நம்ம காலத்துல டிமாண்ட் வச்சா தலையிலே கொட்டுவாங்க. எப்படி? தலையிலே. அம்மாட்ட சொல்றோம், அம்மாட்ட சொல்லுவாரு, உன் பையனுக்கு குறும்பு ரொம்ப அதிகமாகி போச்சு. ஹல்லேலூயா. இப்ப பிள்ளைய சொல்லுது, அப்பனுக்கு ரொம்ப குசும்பு அதிகமாகி போச்சுமா. கேட்கறதெல்லாம் வாங்கி தர மாட்டேங்கிறாரு. ஹல்லேலூயா. உண்மைதானே? நம்ம காலத்துல இப்படி இருந்துச்சா? இல்லை. அப்ப இதை சரி செய்ய வேண்டும் என்றால் முதலாவது நான் கர்த்தருடைய சமூகத்திலே ஆகாரை போல செபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உன் பிள்ளைகளுக்கு வருகிற ஆபத்தை உன் ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் எடுத்து போடுவார். ஹல்லேலூயா. உன் ஜெபத்தின் மூலமா கர்த்தர் என்ன செய்வாரு? எடுத்து போடுவார். ஹல்லேலூயா. அப்ப சொல்றாரு, நீ அவன் கையை பிடித்துக்கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். ஹல்லேலூயா. முதலாவது வாக்குத்தத்தம், இரண்டாவது அந்த வாக்குத்தத்தம் அவள் கரத்தில் இருக்கிறது.
அப்ப காத்திருந்தா கர்த்தர் விடுவாராங்க அவங்கள? சபையில நீ காத்திருந்து பாருங்க, நீங்க குடும்பமா சபைக்கு வருவீங்க. சபையில நீங்க காத்திருந்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மேம்படுத்திய தீர்வார். அல்லேலூயா. ஆகாரை போல. ஆகாருடைய ஆசீர்வாதம் அவ கைக்கு வந்துருச்சு. வாக்குத்தத்தமா இருந்தது, உன் சந்ததி எண்ணி முடியாததா இருக்கும். இப்ப சந்ததி அவ கையில இருக்கு. இப்ப சொல்றாரு, உன் சந்ததி எப்படி இருக்கும்? பெரிய ஜாதியாக்குவேன். அடுத்து, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். தேவனோடு இருந்தால் உன் வாழ்க்கைக்கு தேவையான போஷிப்பை தேவன் உனக்கு தந்தே தீர்வார். வேற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கண்ண எங்க இருந்தா? வனாந்தரம் தானே. அல்லேலூயா. அப்ப வனாந்தரத்துல உனக்கு போஷிப்பையும் தேவன் ஆயத்தப்படுத்தி இருப்பார். அவள் கண்களை திறந்தால் அவர் ஒரு என்ன செய்கிறாள்? நீரூற்றை கண்டு போய் துருத்தி என்ன செய்தார்? நிரப்பிக் கொண்டால், பிள்ளைக்கும் குடிக்க கொடுத்தால், பிள்ளையோடு கர்த்தர் இருந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். அல்லேலூயா. அதோடு தேவன் விட்டுவிடவில்லை. அதோடு தேவன் விட்டுவிடவில்லை. கலாத்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. இந்த வனாந்தரம் எதுவரை நம்மோடு பயணிக்கிறது என்று நாம் பார்க்கலாம். கலாத்தியர் 4:24. இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாயின் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்துக்குள்ளாக. அடுத்து அடுத்த வசனம், அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாயின் மலைக்கு சமமாக கர்த்தர் பார்க்கிறார். எருசலேமுக்கு சமமாக பார்க்கிறார். அந்த அம்மா வரும்போது இன்ட்ரோ எதுவும் கிடையாது. இருந்துச்சா? வேலைக்காரி. ஃபர்ஸ்ட் சொல்லும்போது எகிப்து தேசத்திலிருந்து வேலைக்காரரும் வேலைக்காரிகளுமாக வந்தவர்கள். அல்லேலூயா. சபைக்கு நாம் அப்படித்தான் ஆரம்பத்திலே வந்திருப்போம். நாம் அப்படியே இருக்கிறோமா, அல்லது ஆகாரை போல வனாந்தரத்தை பிடித்து மேலே வருகிறோமா? அல்லேலூயா. ஆகாரை போல வனாந்தரத்தை பிடித்து, அவள் பிடிப்பது ஆசீர்வாதம் அல்ல. உங்க சோதரன், நீ நாச்சியார் சண்டை போட்டு வாமா, நான் இன்னைக்கு அந்த அம்மா 2 ரைட் வாங்க போறேன் அப்படின்னா ஆகாருக்கு அது ஆசீர்வாதம் இல்லையா? ஆனா என்ன சொல்றாரு? உன் நாச்சியார் இடத்தில் போய் அவருடைய கரத்து கீழாக அடங்கி இரு. அடங்கி இருப்பதிலே அவள் கற்றுக்கொண்ட காரியம் என்ன? அம்புவாயும் தூரம் தள்ளி ஜெபிக்க கற்றுக்கொண்டாள். ஜெபத்தை கற்றுக்கொண்டாள். பிறரை அவதூறாக பேசுவதை விட்டு வெளியே வர கற்றுக்கொண்டாள். என்ன பண்ணா தெரியுமா? என்ன சொன்னா? இவள் கர்ப்பம் ஆனதை கண்டு சாராளை அற்பமாய் எண்ணினாள். அல்லேலூயா. அடுத்து அவள் அடுத்தவர்களை குறை சொல்வதை விட்டு விட்டா. என்ன செஞ்சுட்டா? எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை பிடிச்சுக்கிட்டா. இயேசப்பா அதை விட அதிகமா பிடிச்சுக்கிட்டாரு. இயேசப்பா அதை விட அதிகமா பிடிச்சு, புதிய ஏற்பாட்டுல எந்த அளவுக்கு சாராளுக்கு கிடைத்ததோ அதே அளவுக்கு ஆகாருக்கும் அந்த பெயரை கர்த்தர் வழங்கினார். அல்லேலூயா. அப்ப காரணம் என்ன? வனாந்தரத்துல நீ இயேசுவை சரியாக பிடித்துக் கொண்டால் உன்னை நிறைவாக்காமல் கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், வனாந்தரம், வறுமை, வறட்சி, கொடிய பஞ்சம். அந்த பஞ்சத்துக்கு பேர் என்ன? கொடிய பஞ்சம். அல்லேலூயா. அந்த பஞ்சத்திலே கர்த்தர் சொன்னாரு, நான் சொல்லுகிற இடத்திலே இரு, எகிப்துக்கு போகாத என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருந்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து விதைத்ததினால் என்னஞ்சா? பஞ்சத்துல விதைச்சா முளைக்குமா? நீங்க கேட்போம்ல, என்ன பாஸ்டர்
பஞ்சத்துல விதைக்க சொல்லிட்டு அடிக்கிற வெயிலுக்கு பட்டு போயிருமே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து விதைத்தான். ஹல்லேலூயா. 100 மடங்கு ஆசீர்வாதம். எத்தனை மடங்கு? 100 மடங்கு. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். வனாந்தரம். அவள் இருக்கிறதும் ஒரு வனாந்தரம், அவளுக்கு நடக்கிறது அதை விட பெரிய அவாந்தரம். நான் பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன். அம்புவாயின் தூரம் போய் நான் செபிப்பேனே தவிர சோத்திரம் சாராளையும் ஆபிரகாமையும் குறை சொல்ல மாட்டேன். அவள் செபித்தார். கர்த்தர் கூப்பிடுகிறார், ஆகாரே. எப்படி கூப்பிட்டாரு? ஆனால் அதுக்கு முன்னாடி கூப்பிடும் போது அடிமை பெண்ணாகி ஆகாரே. அல்லேலூயா. அவளை சுயாதீனமுள்ள சபையாக கர்த்தர் மாற்றினார். புதிய ஏற்பாட்டில் எழுதுறாரு, அது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலைக்கும் எருசலேமுக்கும் நிகரானவள். சாராய் எருசலேமுக்கு நிகரானவள் அல்ல, மேலே இருந்து வரக்கூடிய சீயோனுக்கு நிகரானவள் என்று எழுதுகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வனாந்தரத்திலே தேவனை பிடித்துக் கொள்ளுகிற போது தேவன் கைவிட மாட்டார். அல்லேலூயா. கடைசியாக ஒருத்தரை பார்த்து நாம் முடிக்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் எப்படி இருப்பாரு? பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யம், அங்க சொன்னாரு, பலத்த ஜாதியா இருக்கும்பா. உன் ஜாதி எப்படி இருக்கும்? பலத்த ஜாதியா இருக்கும். அது எண்ணி முடியாததா இருக்கும். இங்க சொன்னாரு, முடிவே கிடையாது. அதுக்கு எண்டு காடே, சபைக்கு எண்டே கிடையாது. இதுதான் நீங்க சபைக்கு கொடுக்கிற கணம். அல்லேலூயா. சபைக்கு என்ன கிடையாது? எண்டே கிடையாது. கர்த்தர் உனக்கு எண்டு எங்கேயுமே கிடையாது. நேர் பரலோகத்தை கொண்டு போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இந்த வார்த்தையை கேட்டதே அந்த அம்மா சொன்னாங்க. என்ன சொல்றாங்க? அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றார். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். சபைக்கு வந்தா பரிசுத்த ஆவி உன் மேல வரும். அதை முதல்ல நம்பணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உன்மேல வரும். உன்னதமானவருடைய பலன் உன் மீது நிலவிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். சாதாரண ஒரு ஸ்திரீ தேவனுடைய தாயாக மாறுவதற்கு தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். எப்படி கொடுத்தாரு? வாய்ப்பை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த வாய்ப்புக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, இதோ உனக்கு 35 வாசிங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். தேவனுடைய குமாரன் எனப்படும். அல்லேலூயா. இப்ப விஷயமெல்லாம் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு 37வது வசனத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு. தேவனால் கூடாத காரியம், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நீ எந்த இடத்தில் இருந்தாலும் இயேசுவை பிடித்துக் கொண்டால் தேவன் உன்னை விட்டு விலகி போகவே மாட்டார். அல்லேலூயா. இப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்க? அடுத்த வசனம், அதற்கு மரியா,
கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை என்றைக்கு ஒப்பு கொடுக்கிறாயோ அன்றைக்கு உன் மீது தேவ சித்தம் செயல்படும். ஒப்பு கொடுக்காத ஆள்கிட்ட எதுவும் செய்ய மாட்டாரு. எப்படி? நான் சபைக்கு வருவேன், சபையில இருப்பேன் அப்படிங்கிற ஆள்கிட்ட அதெல்லாம் செய்ய மாட்டாரு. சபைக்கு கீழ்ப்படிவேன், சபையில சொல்றதுக்கு செவி கொடுப்பேன், அதற்கு இடம் கொடுப்பேங்கும் போது செயல்படுவார். ஆகாருக்கு அதுதானே செஞ்சாரு. அடிமை பெண்ணாகி ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய், நீ உன் நாச்சியார் இடத்தில் போய் அவனுடைய கருத்து கீழாக என்ன செய், அடங்கி இரு. அடங்கி இருந்ததுனாலதான் ஜெபிக்க கற்றுக்கொண்டார். அதுக்கு முன்னாடி அவன் ஜெபிக்க கத்துக்கல. அதுக்கு முன்னாடி அந்தம்மா ஜெபிக்க கத்துக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெயர்சபா வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாலே தவிர ஜெபிக்க கற்றுக்கொண்டாலே தவிர யாரையும் அவ குறை சொல்ல முன் வரல. கர்த்தர் அவள் குறைகளை நிவர்த்தி செய்தார். ஆமென், அல்லேலூயா. இப்ப மரியாளுக்கு தேவன் தூதன் சொல்லிட்டு சொல்றான், தேவனால் கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லம்மா. இப்ப என்ன சொல்ற அப்படின்னு கேட்டதையும் அந்த அம்மா சொல்லுது, எதையும் யோசிக்கல. எதையும் 2030 வருஷத்துக்கு முன்னாடி அது அவர்களுடைய தேசத்துல கணவன் இல்லாம குழந்தை பிறந்தா கல்லால் அடிச்சு கொள்வான். நல்லா தெரிஞ்சுக்கங்க. வனாந்தரத்தை அவள் சரியாக பிடித்துக் கொண்டார்கள். வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருக்கிறது, வனாந்தரமாக இருக்கிறது. தேவதூதன் சொல்லிவிட்டு போய்விட்டார். இருந்தாரா? போயிட்டாரு. ஆனா அந்த வனாந்தரத்தை அவள் என்ன செய்ய வேண்டும்? தனக்கு ஏற்றதாக ஆதாயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். என்ன நேர்ந்தாலும் நான் இயேசுவை விட்டு பின்வாங்க மாட்டேன். அந்த எண்ணம் அவருக்குள் இருந்தது. என்ன நடந்தாலும் இப்ப சொல்லிட்டாரு, ஒன்றை பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளதா இருக்கும், எல்லாம் ஓகே. ஆனா இன்றைக்கு நிலைமை என்ன? கர்ப்பவதியானா, கல்யாணம் முடியாம கர்ப்பவதியானா அந்த அம்மா